ஃபஸ்ட்டு நம்ம திருமண பொருத்தத்துலேருந்து போயிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கல்யாணம்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இந்த 1, 7ங்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இதை பற்றி. அதான் 1, 7ங்கிறது நம்ம சன்னியாசியா இருக்க போறோமா, தனிச்சு இருக்க போறோமா, லைஃப்பில் நம்மளுக்கு யாரை பிடிக்கும், பிடிக்காது, அந்த விரக்தி நிலை எல்லாத்தையுமே இந்த 1, 7 தான் காம்பினேஷன். நம்ம என்ன நினைப்போம், அந்த திருமண வயது வரப்போ தான் நமக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது, அப்போ தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம முன்கூட்டியே அந்த 1, 7ஐயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இது லவ் மேரேஜா, இந்த பேரண்ட்ஸ் எப்படி இதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது மனநிலைமைகள்லேருந்து எல்லாமே சொல்லும். லக்னம் தான் யாருங்கிறத சொல்லிடும், ஒரு லக்னமே சொல்லிடும். இப்போது லக்னாதிபதி கெட்டிருக்கிறாரு, நீசம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விட இந்த லக்னத்தை யார் பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. லக்னாதிபதி நீசமே அடைஞ்சிருந்தா கூட பார்க்குற பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் லக்னம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ 7வது இடம் காலியாக இருந்தால் கூட இந்த 7ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அப்போ யார் காப்பாற்றுவாங்கன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சாதுவான ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகுது, அந்த கட்டம் காலியாக இருக்குது, ஒருத்தவங்க ஜாதக கட்டம் காலியாக இருக்குது. அப்போது வரக்கூடிய ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபாக அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த லக்னம் அந்த லக்னத்தில் இருக்கிறது ஏதாவது அசுப கிரகமாக இருந்து தன்னுடைய வேலையை காட்டுற மாதிரி இருக்கப்போ அந்த கேரக்டரை யார் காப்பாற்ற போகிறாங்கங்கிறது தான் இந்த முயற்சி ஸ்தானத்துலேயும் இந்த குடும்பஸ்தானத்துலேயும் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிற விஷயம். இந்த 8ஆம் ஸ்தானத்தை அப்போ தான் பார்ப்பாங்க, எப்படி இவங்களோட லைஃப் அமைய போகுதுன்னு, யார் காப்பாற்ற போகிறாங்க. அந்த 5ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பாங்க, எப்படி இவங்களுடைய லவ் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 1லிருந்து 7க்குள்ளே எது அடக்கம்ங்கிறது ஒன்று பார்க்கணும்.